கழிப்பறையின் வழியாக நீங்கள் உங்களை உள்ளே வர சொன்னது. உங்களுடைய உணவை நீங்கள் அளக்க நினைத்தீர்கள் என்றால் நான் பேச நினைப்பதெல்லாம். ராசி நட்சத்திரத்தில் நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, இவருக்கு கண்டிப்பாக பரணி நட்சத்திரமாகத்தான் இருக்கும். இவர் ஒரு பரணி முழுதும் கொட்டி கிடக்கும் நட்சத்திரங்கள். செய்திகளை நாம் அள்ளிக்கொள்ளலாம். இதோ வருகிறார் மாவட்டத்தினுடைய தாமுயே காசா தலைவர். எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தோழர் நீலா அவர்களினுடைய இந்த நூல்கள் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற மாநில துணைத் தலைவர் முத்துநிலவன் ஐயா அவர்கள், நூல்களை வெளியிட்டு சிறப்புரையாற்றி சென்றிருக்கிற அமைச்சர் பெருமகனார் திரைக்கலைஞர் ரோஹிணி அவர்கள், புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் தங்கமூர்த்தி அவர்கள், எங்கள் மாநில குழு உறுப்பினர் ஜிவி அவர்கள் உள்ளிட்ட மேடையிலும் அரங்கிலும் நிரம்பியிருக்கிற தாமியேசா மாவட்ட பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள், மற்ற அமைப்புகளைச் சேர்ந்த இலக்கிய ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகம் இப்பொழுதுதான் என் கைக்கு வந்திருக்கிறது. நேற்று முதல்லே வந்துருச்சு. இசங்களின் நாட்டியம், அழகனும் அழகிகளும் என்பது நடனம் தொடர்பானது. அந்த நடனம் என்கிற குறியீட்டை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதை அந்த நூலோடு சேர்த்து பதிப்பித்த காரணத்தாலோ என்னவோ இங்கு நாட்டியம் வந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இந்த இசம் என்பது கொஞ்சம் சவாலான பதம். எப்படி ஒரு இலக்கிய படைப்பை அதனுடைய வடிவத்தை இலக்கண கூறுகளால் நாம் தீர்மானிக்கிறோமோ, அதுபோல் அதனுடைய உள்ளடக்க வரையறையை, கோட்பாடுகளை இசம் என்கிறோம். அவ்வளவுதான். ரொம்ப அதில் நான் ஒரு அகடமிக்காக நான் அதில் போக விரும்பலை. தமிழில் வேண்டுமானால் அமைச்சர் பெருமனார் சொன்னது போல் இயம் என்று வேணால் சொல்லிக்கொள்ளலாம். இந்த இசங்களை பற்றி எனது வாசிப்பில் எனக்கு முதலில் அறிமுகப்படுத்தியவர் புதுக்கவிதை புதுப்பார்வை என்று இங்கு பேசப்பட்டதே தமிழின் ஒப்பற்ற புதுக்கவிதை விமர்சன நூலை தந்த கவிஞர் பாலா அவர்கள். 1989 புதுக்கோட்டையிலே உள்ள அவரது சார்லஸ் நகர் வீட்டில் முதலாக நான் அவரை சந்தித்த போது, ஏறத்தாழ இன்றைக்கு 36 வருடங்கள் ஆகிவிட்டது. முதலாக சந்தித்த போது எனக்கு சுட ஒரு தேநீரை கொடுத்து, அந்த தேநீர் கடைசி மிரற்றை நான் அருந்தி கீழே வைத்தபோது அடுத்த கையில் எனக்கு கொடுத்த புத்தகம் சரியலிசம் என்கிற ஒரு கோட்பாடு, இலக்கிய கோட்பாட்டை குறிக்கிற ஒரு புத்தகம். கருப்பு புத்தகம், ஒரு 150 பக்கம். அதைத்தான் எனக்கு முதலில் நீட்டினார். என்ன நினைத்து நீட்டினாரோ எனக்கு தெரியவில்லை. ஒரு 4-5 தடவை படித்த பிறகுதான் அது எனக்கு புரிந்தது. பிறகுதான் நான் ஒத்துக்கொண்டேன். அந்த நூலினுடைய முகப்பிலே அவர் ஒரு வரிகள், முன்னுரையிலே ஒரு வரிகள் எழுதியிருந்தார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே செரியலிசம் பற்றி என்னை பேச வைத்து ஒன்றுமே புரியவில்லை என்ற மகத்தான பாராட்டை எனக்கு பெற்றுத்தந்த மீரா அவர்களுக்கு நன்றி என்று அதில் போட்டிருந்தார். ஒரு கவிஞர் ஒரு நூலை எழுதுகிற போது அதனுடைய முகப்பில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே செரியலிசம் பற்றி என்னை பேச வைத்து, ஆய்வு மாணவர்களுக்கு பேச வைத்து ஒன்றுமே புரியவில்லை என்ற மகத்தான பாராட்டை எனக்கு பெற்றுத்தந்த மீரா அவர்களுக்கு நன்றி என்று இருந்தது. முதலிலே அதை படிக்கும்போதும் எனக்கு புரியவில்லை, ஏன் இப்படி சொல்கிறார் என்று. பிறகு இந்த புத்தகத்தை ஒரு 4 தடவை படித்து புரிந்து கொள்ள சிரமப்பட்டு கடைசியிலே ஒரு புரிதலுக்கு வந்த பிறகுதான் அவர் எவ்வளவு உணர்ந்து அதை எழுதியிருக்கிறார் என்று. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், தமிழிலே இசங்களை அவ்வளவு காத்திரமாக முதலிலே எழுதியவர், வெளிப்படுத்தியவர் பாலாதான். அவர் எப்படி புதுக்கவிதை ஒரு புதுப்பார்வையுள்ள நூலை தந்தாரோ, ஒருவேளை அந்த புதுக்கவிதை ஒரு புதுப்பார்வையுள்ள நூல் காலத்தே வந்திருக்காவிட்டால், தன்னுடைய விளைவை ஆட்டியிருக்காவிட்டால், புதுக்கவிதையினுடைய வரவு தமிழிலே இன்னும் தாமதமாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு
எல்லா கவிஞர்களையும் தூக்கி தனது மடியிலே போட்டுக்கொண்டு இதுதான் புதுக்கவிதை என்று உலகத்துக்கு சொன்னாரே, அந்த ஒப்பற்ற விமர்சகர் தந்த நூல் சர்ரியலிசம். அவ்வளவு காத்திரமாக அந்த இசைங்களை அவர் அதிலே சொல்லியிருப்பார். அதற்கு பிறகு இந்திரன் சொன்னார். இந்திரன் சில இசைங்களை பற்றி பேசினார். MC சுரேஷ் நிறைய ஒவ்வொரு இசமாக தனித்தனி நூலாக போட்டார். எனக்கு தெரிந்து பாலாவுக்கு நான் புரிந்து கொள்ள நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் பாலா காத்திரம், புத்தகம் காத்திரமாகத்தான் இருக்கிறது என்று இப்பொழுது படித்தாலும் தெரிகிறது. இந்திரன் அதுபோல் எழுதியிருக்கிறார். ஆனால் அவர்களெல்லாம் பெடகாஜிக்கல் பர்போஸ் என்று சொல்லுவோம், கற்றல் கற்பித்தல் நோக்கங்களுக்காக அகடமிக்காக பாடத்திட்டத்திலே சேர்க்கிற அளவிற்கு உள்ள வரையறைகளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். அதே போல் MC சுரேஷ் நிறைய அதுபோல் சிலபஸில் வைக்கக்கூடிய பாடம் கற்பிக்கக்கூடியவர்களுக்கு உதவும் வகையில் இந்த இசைங்களை எழுதியிருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். ஆனால் நண்பர்களே, மிகுந்த மகிழ்ச்சியோடு முதலாக இந்த ஆலங்குடி மண்ணிலே நான் பதிவு செய்ய கடமைப்படுகிறேன். பொது வாசகனுக்கு, ஒரு முதல் வாசகனுக்கு இசைங்களை பற்றி இவ்வளவு எளிமையான ஒரு வரிகளில் எழுதி காண்பித்த முதல் ஆய்வாளராக நான் நீலா அவர்களை பார்க்கிறேன். எனக்கு தெரியும், அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ பரந்த மனசெல்லாம் எனக்கு கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், அவ்வளவு தாராளமான மனசெல்லாம் எனக்கு கிடையாது. எல்லாரையும் அப்படியே புகழ்ந்து போகிற மனசெல்லாம் கையிடாது. கை கொடுக்கறது கூட நான் லேட்டாக தான் கை கொடுப்பேன். யாருக்கும் எந்திரிச்சு அவங்கள பார்க்கும்போது வாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருவேன். கை கூட நீளாது. எல்லோரும் கை கொடுக்குறாங்களே, சரி நம்மளும் கை கொடுக்காட்டி புணங்கிக்குவாங்களோ அப்படின்னு தான் கொடுப்பேன். இதுதான் நான். ஆனால் சொல்கிறேன், பொது வாசகனுக்கும் முதல் நிலை வாசகனுக்கும் புரியக்கூடிய ஒரு இசைங்களை பற்றி எழுதிய நூலாக இதை நான் பார்க்கிறேன். நீலா அந்த அளவில் இதை வெற்றி பெற்றிருக்கிறார். இதுக்கு மேலே நம்ம பேசணும் கூட இது அவசியம் இல்லை. அந்த அளவிற்கு வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொல்கிறேன். ஒரு காட்சியோடு இதை நான் ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். லண்டன் மாநகரில் ஒரு கலையரங்கம். அந்த கலையரங்கத்தில் நிறைய உள்ளே வெளியே விளம்பரம் செய்திருக்கிறார்கள். கவியரங்கம், ஓவிய கண்காட்சி எல்லாம் உள்ளே நடைபெறுகிறது என்று விளம்பரம் செய்திருக்கிறார்கள். மெயின் கேட் என்று சொல்கிறோமே, முக்கிய பிரதான நுழைவாயில், அது பூட்டப்பட்டு அதன் மேல் க்ளோஸ்டு என்று ஒட்டப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு அம்புக்குறி போட்டிருக்கிறது, பக்க நுழைவு வழியாக செல்ல உள்ளே வரவும், ப்ளீஸ் என்டர் இன்டு சைடு கேட் என்று எழுதி ஓட்டியிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய அரங்கத்தை கட்டி இவ்வளவு பெரிய ஆர்வலர்களெல்லாம் வரவழைத்து விளம்பரம் செய்து அவர்களை உள்ளே வருவதற்கு மெயின் கேட்டை பூட்டிட்டாங்க. சைடு கேட் வழியாக ப்ளீஸ் கம் இன்டு சைடு கேட் எழுதி ஓட்டியிருக்கிறான். போனவங்க ஆர்வம் மிக, சரி எப்படியே உள்ளே போய்த்தானே ஆகணும் அப்படின்னு சைடு கேட் வழியாக போனால், அந்த சைடு கேட் என்னென்னா ஒரு சிறு சிறு வழிகளை கொண்ட பக்க நுழைவாயில். உள்ளடிக்க வரிசையாக டாய்லெட் இருக்குது. அது உள்ளே போய் டாய்லெட் வழியாக போனால் அங்கிட்டு ஒரு கதவு திறக்குது, அது வழியாக போனால் அரங்கத்துக்குள்ளே போயிடலாம். அந்த வழியாக உள்ளே விடுறாங்க எல்லாரையும். உள்ளே என்ன வைத்திருக்கிறார்கள் என்றால் ஓவியங்கள் கண்காட்சியாக வைத்திருக்கிறார்கள். லான் பிரெட்டன் அந்த அறிஞர் பேர்லாம் நீலாவும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஓவியங்களை எல்லாம் வைத்திருக்கிறாங்க. அவர்கள் வரைந்த ஓவியங்களை வைத்திருக்கிறார்கள். டாலி என்கிற உலக பிரசித்தி பெற்ற சர்ரியலிச ஓவியனுடைய ஓவியங்களை வைத்திருக்கிறார்கள். அது ஓவிய கண்காட்சி. இன்னொரு புறம் நேரே மேடையில் ஒரு 10-12 கவிஞர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் ஒரே நேரத்திலே ஒரு மணி அடித்தால் அவரவர் கவிதைகளை அவரவர் ஒரே நேரத்தில் ஏக காலத்தில் படிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? ஒரு அறிவிப்பாளர் சொல்கிறார், 12 பேரும் ஒரே நேரத்தில் தான் படிப்பாங்க. ஒரே கவிதை இல்லை, அவன் எழுதிட்டு வந்திருக்கிற வெவ்வேறு கவிதையை. ஆனால் உங்களுக்கு எந்த கவிதை பிடிக்கிறதோ, எந்த கவிஞனை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என நினைக்கிறீர்களோ அவங்கள பின்பற்றிக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று ஒருத்தன் அறிவிக்கிறான். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 12 பேரும் ஒரே நேரத்தில் கவிதை படிப்பான். ஓவிய கண்காட்சியை பார்க்க வந்தால் எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் ஒரு வெள்ளை தாள் வச்சுருக்கிறாங்க. நான் இதை வாங்கிக்கொள்ள நினைக்கிறேன் என்று கையெழுத்து போட்டுவிட்டு ரூபாய் எழுதிடணும். என்ன போல கொடுக்குறீங்கன்னு ரூபாய் எழுதிடணும். அதை வாங்கிக்கலாம். இன்னொரு ஓவியம் பிடிக்கவே இல்லை, பக்கத்தில் ஒரு கோடாளி வச்சுருக்கிறான், எடுத்து கிழிச்சிட்டு போ. இன்னொரு ஓவியம் பக்கத்தில் பூ வச்சுருக்கான், எடுத்து வச்சுட்டு போ. நண்பர்களே, கழிப்பறையின் வழியாக நீங்கள் உங்களை உள்ளே வர சொன்னது, உங்களை மேற்பூச்சாக பவுடரு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கிட்டு உங்களை மறைத்து கொண்டு ஒரு நவநாகரிக மேலோட்டமான மனிதனாக உங்களை காண்பித்துக் கொள்கிறீர்களே, அதற்காகத்தான். அப்படி காண்பித்துக் கொள்ளாதீர்கள் என்பதற்காகத்தான் மெயில் நுழை பிரதான நுழைவாயிலை சாற்றினோம். உங்களது சகல அபிலாசைகளோடும், சகல அந்தரங்கங்களோடும், சகல உண்மத்தங்களோடும், உன்னதங்களோடும் இங்கே உள்ளே வாருங்கள் என்று சொல்வதற்காகத்தான் நாங்கள் கழிப்பறைகள் வழியாக உங்களை வரவழைத்தோம் என்று அறிவிப்பாளன் சொல்கிறான். பிறகு யாருடைய கவிதை உங்களுக்கு பிடிப்பதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள்.
உங்களுடைய மனதினுடைய கவிதையை படியுங்கள், அவர்களை நம்பாதீர்கள் என்று சொல்வதற்காக நாங்கள் கவிதைகளை ஏக காலத்திலே படிக்க வைத்தோம். ஓவியத்தை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்யுங்கள், எந்த கட்டுப்பாடும் உங்களுக்கு கிடையாது. அப்படியே ஆகா சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டாம். உங்களுக்கு என்ன உணர்வு வருதோ அதை செய்யுங்கள் என்று சொல்லி அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் கோடாலி வைத்திருக்கிறோம், பூவும் வைத்திருக்கிறோம், ரூபாயை போட்டு நீங்கள் வாங்கி செல்வதற்கு வைத்திருக்கிறோம் என்று எழுதி வைத்திருந்தார்கள். நண்பர்களே, அவர்கள்தான் சர்ரியலிஸ்டுகள். சர்ரியலிசம் என்றால் அவனுடைய செயல்பாடுகள் இப்படித்தான் ஆரம்பித்தது. அதாவது டோன்ட் ரெகுலேட் யுவர் இமோஷன்ஸ். நாகரிகம் என்ற பெயரிலும் அதை ஒரு முறைப்படுத்திக் கொள்வோம் என்ற பெயரிலும் நீங்கள் எதையும் ரெகுலேட் பண்ணாதீங்க. டோன்ட் ரெகுலேட் யுவர் இமோஷன்ஸ். அடிக்கணும்னா அடிச்சிரு, குதிக்கணும்னா குளிச்சிரு, அது மாதிரி எதையும் ரெகுலேட் பண்ணாத. இப்போ நீங்கள் உங்கள் கோபம் எப்படி வந்துச்சுன்னு 1 2 3 சொல்லி பாருங்களேன். ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, ஒருத்தனை குத்தனை நினைக்கிறப்ப அப்படியே கையை வச்சுக்கிட்டு இங்கே 1 2 3 சொன்னீங்கன்னா அந்த இமோஷன் போயிடுமா. இந்த இமோஷன் இட் வில் பி ஆர்டிஃபிஷியல். when you measure your emotion then it will be artificial. உங்களுடைய உணவை நீங்கள் அளக்க நினைத்தீர்கள் என்றால் அது செயற்கையாக போய்விடும். ஆகவே டோன்ட் ரெகுலேட் யுவர் இமோஷன். இதுதான் சர்ரியலிசம். இப்படி பாலா அதிலே சொல்லியிருப்பார். நான் 3 வருஷம் கழிச்சு 3 தடவை படித்து பிடிச்சிக்கிட்டது இதுதான் சர்ரியலிசம் சொல்லியிருப்பார். இன்னொரு கவிஞர் நம்மகிட்ட இருக்கிறார், பால்வீதி எழுதிய அப்துல் ரஹ்மான். இன்றைக்கு 52 வருடங்களை அந்த பால்வீதி என்கிற கவிதை தொகுப்பு கடந்திருக்கிறது. அதிலே ஒரு கவிதை லதா மங்கேஷ்கருக்கு என்று தலைப்பு போட்டிருப்பார். அதனுடைய முதல் வரி, பிருந்தாவனமெங்கும் செவிகள் பூக்க, பிருந்தாவனமெங்கும் செவிகள் பூக்க, ராதை உன்னில் புல்லாங்குழல் ஆகியிருக்கிறாள். பிருந்தாவனம் லதா மங்கேஷ்கருடைய பாட்டு காற்றுல அப்படி வர்றபோது பிருந்தாவனம் பூக்களெல்லாம் அவசர அவசரமாக கழட்டிட்டு காதுகளால் ரீப்ளேஸ் பண்ணிக்கிச்சான். செடி பூரா தங்கள் பூக்களை காதுகளால் ரீப்ளேஸ் பண்ணிக்கிச்சான். அப்போ எப்படியாப்பட்ட குரல் லதா மங்கேஷ்கருக்கு? பிருந்தாவனமெங்கும் செவிகள் பூக்க, ராதை உன்னில் புல்லாங்குழல் ஆகியிருக்கிறாள். புல்லாங்குழல் இனிய கருவி, அது கண்ணன் இசைக்கிற கருவி. கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது கறவையின் கணங்கள் நடுநா நடுங்க என்றெல்லாம் நான் படிக்கிறோம். அப்படியே பசுமாடு அப்படியே பாலை சொல்லிச்சுக்கிட்டு இருக்குமா கண்ணன் குழலை ஊதிய போது. அப்படி குழல் இனிது. கண்ணன் வாசிக்கிற குழல் அதை விட இனிது. கண்ணனுக்கு ராதைக்கு என்ன தொடர்புன்னு நமக்கு தெரியும். ராதையை குழலாக்கி அதை கண்ணன் வாசித்தால் எப்படி இருக்கும் என்பது தான் அதற்கு பொருள். ராதை உன்னில் புல்லாங்குழல் ஆகியிருக்கிறாள் என்று எழுத முடிகிறது அவரால். உன் முகத்திரை அணிந்த இசை பாதஸ்வரம் முடிக்க பவனிவர்கள், இப்படியே அந்த கவிதை போயிட்டுருக்கோம். இதுதான் செர்ரியலிச வெளிப்பாட்டில் அமைந்த கவிதை. இது முயற்சி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இதுதான் செர்ரியலிச கவிதை. இரவின் வாய்க்குள் புகுந்தேன், அங்கு அந்த காலத்தில் காயங்களாய் என் சொற்கள் பூத்திருந்தன என்று எழுதுகிறார். இதுதான் செர்ரியலிச கவிதை. எதையாச்சும் அவர் ரெகுலேட் பண்ணியிருக்கிறாரா? என்ன தோணுதோ அதை எழுதுகிறார். இரவின் வாய்க்குள் புகுந்தேன், அங்கு அந்த காலத்தில் காயங்களாய் என் சொற்கள் பூத்திருந்தன. எது காயம், எது சொல்லு, எது அந்த காலம், நம்ம திரும்பி திரும்பி சொல்லி பார்த்தோம்னா ஏதோ ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்கும். இதுதான் செர்ரியலிச கவிதை. இந்த ஒரு முன்புலத்தோடு, முன்புலம்னா அந்த பின்புலம்னு சொல்லுவோம்ல, இது முன்புலம், போர் கிரவுண்ட். இந்த முன்புலத்தோடு நீலாவை நாம் அணுகினால் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல கஷ்டப்பட்டிருப்பேன், நீங்கள் கேட்பதற்கு கஷ்டப்பட்டிருப்பீர்கள், பாலா எழுதுவதற்கு கஷ்டப்பட்டிருப்பார். இந்த கஷ்டங்களில் கால்வாசி கூட இல்லாத இசைங்களை எளிமையாக சொல்லுகிற நூல் இது. அப்படி தான் நான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ நான் சொல்ல ஆரம்பித்தா புரிஞ்சுக்குவீங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இதே இசைங்களை எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த இலக்கிய கோட்பாடுகளை. நான் ஒரு புத்தகம் படித்தேன், இது நீலா, இப்போ நீலாவுக்கு வந்துட்டோம். நான் ஒரு புத்தகம் படித்தேன், வால்மீகி ராமாயணத்தில் ராமரும் சீதையும் கதாபாத்திரங்கள். வால்மீகி கதை சொல்லி நீலாவுடைய பாணியில் அப்படியே சொல்கிறேன். ஆனால் அதில் வர்ற ரகுவம்சத்தில் ராமருடைய பிள்ளைகள் லவகுசனுக்கு வால்மீகி ஆசிரியர். வால்மீகி அந்த ராமாயணத்துக்குள்ளே கதாபாத்திரமாக மாறிடுவார். வால்மீகியே அந்த ராமாயணத்துக்குள்ளே கதாபாத்திரமாக மாறிடுவார். கதை சொல்லியாக இருந்த வால்மீகி கதாபாத்திரமாய் மாறுகிற அந்த நுட்பமான இடம் இருக்குல்ல, அதுதான் செர்ரியலிசம் அப்படின்னு ஒரு புக்கில் போட்டுருந்துச்சான். இவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்லலை, இவங்க அப்படி படித்ததா சொல்கிறாங்க. உடனே செர்ரியலிசமா அப்படின்னா என்னன்னு அந்த சொல்ல நமக்கு காமிக்கிறாங்க.
காமிச்சிட்டு, ஆமாம் வீணையடி நான் உனக்கு, வீணையல்ல நான் உனக்குனா அந்த தலைப்பா, அதில் ஒரு நான் புத்தகம் எழுதியிருந்தேன். எனது இலக்கிய ஆசான் முத்துநெல்வன் அதை படித்து பார்த்து விட்டு இது செரியலிச உத்தின்னு எழுதியிருந்தார். போச்சரா, ஏற்கனவே நான் ஒன்று படித்தேன், அது செரியலிசம்னு சொல்லியிருந்துச்சு. இப்போ முத்துநெல்வன் ஐயாவும் செரியலிச உத்திங்கிறாரு, இதை எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ட்டு உங்களை போலவே நானும் ஆசைப்பட்டேன். வாசகர்கிட்ட பேசுகிறாங்க, உங்களை போலவே நானும் ஆசைப்பட்டேன், வாங்க நம்ம குற்றாலத்தில் உள்ள கதை பயிற்சி முகாமுக்கு போகலாம். நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பேட்டன் பாருங்கள் எப்படி போகிறாங்கன்னு. அங்கே ஒருத்தர் சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு, இசைங்களை பற்றி சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு ரோஜா பூத்ததை, ரோஜாவை மட்டும் பார்த்தா அவன் நம்பிக்கைவாதி, முல்லை பார்த்தா அவன் அவநம்பிக்கைவாதி, ரெண்டையும் சேர்த்து பார்த்தா அவன் யதார்த்தவாதி அப்படின்னு சொன்னாங்களாம். ஓ, இதுதான் ரியலிசம் அப்படின்னு சொன்னாராம். அதை குறிச்சிக்கிட்டாங்களாம் இவங்க, இதுதான் ரியலிசம், யதார்த்தவாதம். அப்போ அவரை திருப்பி சொன்னாராம், இப்படி மனிதர்களுக்குள் சமூகத்திற்குள் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத நிலைமையை அமைக்கவும் வர்க்க நலன்களுக்காக எந்த எழுத்து போராடுகிறதோ அது சோசலிச யதார்த்தவாதம்னு அவர் சொன்னாராம். உடனே இவங்க குறிச்சிக்கிட்டாங்களாம். அப்புறம் குமுதம் கடையில் போய் குமுதம் பழைய இதழ்களை வாங்கி படிக்கிற பழக்கம் அவங்களுக்கு உண்டா. அந்த குமுத இதழ்களை வாங்கி படிக்கிறப்போ அதில் அப்துல் ரஹ்மான் சொல்லியிருந்தாராம், கண், காது, வாய், மூக்கு, ஸ்பரிசம் இந்த 5 புலன்களும் பஞ்சபாண்டவர்கள், இந்த 5வருக்கும் பொதுவாக இருந்த பாஞ்சாலி போல மனம் இருக்கிறது அப்படின்னு எழுதி, இது இப்படி எழுதுனா அது மேஜிக்கல் ரியலிசம், இதை மகாபாரதத்துலேயும் ராமாயணத்துலையும் நிறையா பார்க்கலாம் அப்படின்னு அப்துல் ரஹ்மான் எழுதியிருந்தாராம் குமுதம் பேப்பரில். இப்போ எங்கே வந்துட்டாங்க, ரியலிசம் அவங்க சொல்லிட்டாங்க, சோசலிச யதார்த்தம் சொல்லிட்டாங்க, அடுத்து மேஜிக்கல் ரியலிசம் மாந்திரீக யதார்த்தம்னு சொல்லுவோம், அது சொல்லிட்டாங்க. இதை விட எளிமையாக இந்த இசங்களை வேறு யாரும் சொல்ல முடியாது என்பதால் தான் பொதுவாசகனுக்கு இசங்களை பற்றி எழுதிய எழுத்தாளர் என்று நான் அந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன். இன்னொரு பத்திரிகை செய்தி படித்தாங்களாம், அவங்களுடைய பேனர் பார்த்தீங்களா, இதுதான் ரியலிசம், இதுதான் சோசியலிச ரியலிசம் அப்படிலாம் சொல்லலை. அவங்க ஒரு கதையை ஒரு பயிற்சி முகாமில் பார்த்ததை, ஒரு குமுதம் பேப்பரில் படித்ததை அப்படி இணைச்சி சொல்கிறாங்க. அடுத்து ஒரு பத்திரிகை செய்தி, ஒரு புகை வண்டியினுடைய முகப்பில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தாலும், அந்த தண்டவாளத்தை போகிறப்போ அவன் முன்னாடி தொங்கிக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டே போனாலாம், விழுந்து உடல் நசுங்கி செத்தான். இது பத்திரிகை செய்தி. அந்த பத்திரிகை எப்படி செய்தியை போட்டிருந்துச்சா, இந்த நார்சிச புத்தியால் தங்கள் உயிரை இளைஞர்கள் இப்படி பணைய வைக்கிறார்கள், ஒரே நாளில் பிரபலமாகிவிட வேண்டும் என்கிற இந்த நார்சிச புத்தியால் இளைஞர்கள் இப்படி தங்களது உயிரை பணைய வைக்கிறார்கள் அப்படின்னு எழுதியிருந்தாங்களாம். உடனே நார்சிசம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சான். உடனே எதேச்சியாக நான் வானமாமலையை நான் படித்தேன், அவர் இந்த நார்சிசத்தை பற்றி சொன்னார். அதாவது ஒரு சுய மோகம், தன்னை பற்றிய ஒரு அதீத ஆசை இது இருக்கிறவன் இந்த மாதிரி தான் பண்ணுவான், அது நார்சிசம். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும்னா பிராய்டிசம் படிக்கணும்னு சொல்லி வானமாமலை எழுதிட்டு போயிட்டார். அந்த பிராய்டிசத்தை எங்கடா பிடிக்கிறதுன்னு சொல்லி பிராய்டிசம் இப்படி தான் சொல்லிட்டு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இப்படி தான் சொல்லிக்கிட்டு போகிறாங்க. பிராய்டிசத்தை படிக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரிந்த மாதிரி ஒரு மருத்துவர் பாலூக்கத்தின் வழியாகவே அனைத்து நலவழிமான செயல்பாடுகளும் கட்டுப்படுத்தப்படுகிறது இதெல்லாம் சொல்கிறாங்க. இவங்க அதுலேயும் உள்ளே போய் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வானமாமலையும் பிராய்டிசத்தை சொன்னதாகவும் சொல்லி நார்சிச சிக்கல்னு ஒரு சிக்கல் இருக்குது, ஓடிப்பான் சிக்கல்னு ஒரு சிக்கல் இருக்குது, ஹெர்குலி சிக்கல்னு ஒரு சிக்கல் இருக்குது. இந்த பிராய்டிசத்தில் நார்சிச சிக்கல்னால் தன்னைத்தானே மோகித்து தன்னுடைய ஆசைகளை எப்படியாவது நிறைவேற்றி பிரபலமாகிவிட வேண்டும் என்று. ஓடிப்பான் சிக்கல் என்பது தாயிடம் அதிகம், அதாவது எதிர்ப்பாளிடத்திலும் அதிகம் பாசம் கொள்வது என்று. ஹெர்குலி சிக்கல் என்பது தன்னை எல்லோரையும் அடக்கி ஆளணும் அப்படிங்கிறது. இதையெல்லாம் அழகாக அவர்கள் சொல்லி செல்கிற அந்த விதத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்படி நிறைய அழகாக சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க அந்த வரிசையை அடுக்குகிற முறை எவ்வளவு மிகப்பெரிய அறிஞர்களும் அப்படி எளிமையாக சொல்லிவிட முடியாது. ஆரம்பத்தில் கர்ண பரம்பரை கதை இருந்தது, அவங்களுடைய வார்த்தைகளை தான் நான் சொல்கிறேன். அதற்கு பிறகு வாய்வழி கதைகள், மரபு கதைகள், மரபார்ந்த கதைகள் எல்லாம் வந்துச்சு. அப்புறம் அச்சியந்திரங்களை கண்டுபிடிப்பால், தொழிற்புரட்சியினை கண்டுபிடிப்பால் நிறைய வாசகர்கள், நடுத்தர வாசகர்கள் வாசிப்பை அடைந்த போது கட்டுடைக்கப்பட்டு ஜனநாயகத்தன்மை அடைந்து நவீனம் பிறந்தது அப்படிங்கிற பாராவில் வர்றாங்க. அந்த நவீனம் ஒற்றை மையமாக இருந்தது, ஒற்றை மையத்தை கொண்டிருந்தது. அதன் மேல் வந்த விமர்சனங்களுக்கு பிறகு அது பின்னவீனத்துவத்தை அடைந்தது, அது பன்முகத்தன்மையாக மாறியதுன்னு சொல்லி ஒரு ப்ரோஸ் மாதிரி அந்த இடத்துல அவங்க சொல்லிக்கிட்டு போகிறாங்க.
இந்த பின்னவீனத்தை நிறைய எழுத்தாளர்கள் உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் நமக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. நிறைய வலசாரி எழுத்தாளர்கள் மட்டுமே பின்னவீனத்தை எழுதிய போன்ற ஒரு மாயை ஒரு பட்டியல் அவங்க கொடுக்குறாங்க. அது பரவாயில்ல, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதில் ஓங்கிய செறிப்பு காடு பட்டமரத்தை தேடி அலைந்த மரங்கொத்தி பறவை அப்படின்னு ஒரு 3 வரி எடுத்து கொடுக்குறாங்க. ஓங்கி வளர்ந்த செறிப்பு காடு பட்டமரத்தை தேடி அலைந்த மரங்கொத்தி பறவை. இந்த மரங்கொத்தி பறவை பட்டமரத்தை தேடி அழைக்கிறது செறிப்பு காட்டில்ங்கிற வரியை ஒரு கல்லூரியில் பேசுகிறாங்க. எல்லாமே தன் அனுபவத்திலும் அந்த கூட்டத்தில் தான் எடுக்கிறாங்க. அப்போது ஒரு மாணவன் சொல்கிறான், நான் அந்த மரங்கொத்தி, நான் கொத்த போகிறது என்னுடைய வாழ்க்கை, அந்த புழுங்கிறது என்னுடைய லட்சியம். ஆனால் இந்த செர்ரிப்பூங்கிற மாயை, செர்ரிப்பூங்கிற கிடாவட்டு, செர்ரிப்பூங்கிற ரஜினி படம் இல்லை எனக்கு கெடுக்குது அப்படின்னு சொன்னவன் ஒன்று மாணவன். நீலா அதை பதிவு செய்கிறாங்க. உடனே பேராசிரியர் எந்திரிச்சோன்னு சொன்னாங்களாம், இல்லை நாங்கள் செர்ரிப்பூ மாதிரி அழகழகான புத்திசாலி அவங்களுக்கு அறிவுரையெல்லாம் சொல்கிறோம், அவ்வளோ வேலைகள் செய்கிறோம், அவன் மரங்கொத்தி கொத்த போகிற மாதிரி புழுவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான். அப்படி ரிவர்ஸ் ஆகுது பாருங்கள் பொருள். அந்த இடத்துல மாணவன் மரங்கொத்தி பறவையாக தன்னை வைத்த போது உன்னதமாக தெரியுது அவன் கொத்த போகிறது. அதே பேராசிரியர் சொன்னபோது நாங்கள் செறிப்பூக்காடு என்கிற நல்ல விஷயங்களை சொல்கிறோம், அவன் மரங்கொத்தி பறவை போல் புழுவை கொத்த போகிறான்னு சொல்கிறேன். இந்த இடத்தை தான் முரண்பட்டு இப்படி ஒவ்வொருவருக்கும் டெக்ஸ்டில் உள்ள பொருள் ஒன்றும் படைப்பில் உள்ள பொருள் ஒன்றும் வாசகன் திறந்து இன்னொரு பொருளை பார்க்கக்கூடியதாகவும் இருப்பது பின்னவீனத்துவம் என்று சொல்கிறாங்க. இதோட ஒரு தெளிவான ஒரு பின்னவீனத்துவ தத்துவத்தை வேறு யாரும் சொல்லிவிட முடியாது என்று நினைக்கிறேன். தஞ்சாவூர் பகுதியில் வெத்தலை செல்வத்தை போட்டுக்கிட்டு வெத்தலைவாக்கு போட்டுக்கிட்டு உப்பரியில் உட்காந்துக்கிட்டு எழுதின கதை எழுதுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜானகிராமனை பற்றி கூட இங்கே பேசினார்கள். அவர் மோகமுல்லை பற்றி சிலாயிக்கிறாங்க. என்னடா இப்படி சம்மந்தம் இல்லாமல் சிலாய்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னான். ஆனால் அவருக்கு சவுக்கடியும் சாணிப்பாலும் தெரியாது அப்படி எழுதுகிறாங்க. மோகமுல்லை எழுதுகிறப்போ சவுக்கடியும் சாணிப்பாலும் தெரியாத எழுத்தாளர் மோகமுல்லை எழுதினார் என்று எழுதுகிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு இலக்கிய துணிவு வேண்டும், அந்த இது அவர்கிட்ட இருக்குது. செவியல் தன்மைன்னு ஒன்று சொல்கிறாங்க, கிளாசிசம். அந்த கிளாசிசத்தை சொல்ல வருகிற முயற்சி செய்கிற போது அவங்க மோனலிசா ஓவியத்தை எடுத்து அதிலிருந்து உதாரணம் காட்டுறாங்க, இதுதான் செவ்வியல் என்று. ஆனால் நண்பர்களே, நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன், கிளாசிசம் என்கிற செவ்வியல் பற்றிய குறிப்புகள் நமது தொல்காப்பியத்தில் இருக்கிறது. அதனுடைய மூலம் நமது தமிழ் மண்ணு தான், தமிழ் தான். ஒரு செவ்வித்தன்மை என்றால் அதற்கு 11 கூறுகள் இருக்க வேண்டும் என்று வரையறுத்தது தொல்காப்பியம் என்று ஒரு குறிப்பையும் நாம் இங்கே சேர்த்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்து இம்ப்ரெஷனிசம்னு ஒன்று சொல்கிறாங்க. இம்ப்ரெஷனிசம் சுந்தர ராமசாமி ஒன்று சொல்லுவார், நிறைய பேர் படிச்சுட்டு போனாங்க. மேலை நாட்டில் இம்ப்ரெஷனிசம் என் மனைவிக்கோ தக்காளி ரசம் என்று இசங்களையே அவர் கேலி செய்வார். இவங்க இம்ப்ரெஷனிசத்தை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நிறைய பேர் அதை குழப்பியிருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். நானும் இம்ப்ரெஷனிசம்னா என்னென்னு படிக்க முயற்சி பண்ணியிருக்கேன். தமிழ்லாம் வார்த்தை பண்ண முடியாது, அது மாதிரி இருக்குது. அது அவங்க என்ன எழுதுகிறாங்கன்னா, இந்த மயிருங்கிற வார்த்தையெல்லாம் இலக்கியத்தை எழுதுவோம், வேறு மாதிரியான அருவறுப்பான வார்த்தைகள்லாம் சபையில் சொல்ல முடியாத வார்த்தையெல்லாம் எழுதுவோம் இல்லையா, அதை எழுதி காட்டும்போது அச்சு எடுக்கிறது, அது நகல் எடுக்கிறது வாழ்க்கையை, அதுதான் இம்ப்ரெஷனிசம் எழுதுகிறார். ஏறத்தாழ அதுதான் மிக பொருந்தி போகிற ஒரு விளக்கமாக நான் பார்க்கிறேன். இம்ப்ரெஷனிசத்துக்கு இவ்வளவு தெளிவான விளக்கத்தை வேறு யாரும் சொல்லலை. அடுத்து எக்ஸ்பிரஷனிசம்னு ஒன்று. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், நம்பவே முடியாத ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் எக்ஸ்பிரஷனிசம். இப்படியெல்லாம் உலகத்தில் நடக்குமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பேர் எக்ஸ்பிரஷனிசம். ஒரு பால்மனம் மாறாத மரளை மாறாத ஒரு இளைஞன் ஜெயிலுக்கு வர்றான். அவனுக்கு இவங்க பாடம் எடுக்க போகிறாங்க. அவனை பார்த்தோன்னே கொலை குற்றவாளின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கே பயம், இவ்வளவு சின்ன பாலகனாக இருக்கான், இவனா கொலை செய்திருப்பான் என்று. பிறகு விசாரிக்கிறப்ப தான் தெரியுது, அவனுடைய அம்மாவை கொல்ல சென்ற அப்பாவை இவன் கொண்டிருக்கிறான். அம்மாவை ஒரு அவாலோ கத்தியை எடுத்துக்கொண்டு துரத்தி சென்ற தந்தையை இவன் தூக்கி எதை எரிஞ்சிருக்கிறான், அவர் விழுந்து இறந்துட்டார். இவ்வளோதான் அவன் செஞ்சது. ஆக உண்மையான கொலை குற்றவாளி இல்லை என்று இவங்க சொல்கிறாங்க. அவனுடைய கதையை கேட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய வீட்டுக்கே போய் அவனோட அழுத்து, நம்ம நீலாவுடைய குணம் அப்படி தான் இருக்குங்க, எப்படியெல்லாம் பாத்திரங்களை தொடர்ந்து சென்றார்களோ அதுபோல் அந்த இளைஞன் வீட்டுக்கும் செல்கிறான். அவங்களுடைய பழக்கத்தினால், அவருடைய அறிவுரைகளினால் இன்றைக்கு அவன் திருமணமாகி நல்ல நிலைமையில் இருக்கிறான். அவனுடைய பெண் குழந்தைக்கு நீலா என்று பெயர் வைத்திருக்கிறான் என்பதை அங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதை எக்ஸ்பிரஷனிசம் எழுத போனவங்க எங்கே போய் நிற்கிறாங்க, இதுதான் நீலா. எக்ஸ்பிரஷனிசம் என்றால் அதுக்கு 2 விளக்கம் 2 விமர்சனம் சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். இல்லை, இவங்க எக்ஸ்பிரஷனிசத்துக்கு தனது அனுபவத்தை பொருத்தி அங்கு தன் மகளுக்கு தன் பெயரை வைத்த ஒரு கேரக்டரை கொண்டாந்து அதில் நிறுத்திக்கிறாங்க. பேவிசம்னு ஒன்று இருக்குங்க, FAVISM, எல்லாம் தமிழ் பண்ணோம்னா அதுக்கு இன்னொரு கிளாஸ் வேணும்.
பேவிசம் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், நச்சுத்தன்மையான கோட்பாடு, நச்சுத்தன்மைகளை பற்றிய கோட்பாடு. நச்சுத்தன்மைன்னா என்ன? ராஜேஷ்குமார் ஒரு கதையில் 2 பேரும் போட்டி போட்டுக்குவாங்க, நான் கொலை பண்ணுறேன் ஆனால் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். துருபலான்னு ஒரு கேரக்டர் வரும், வசந்த்னு ஒரு வழக்கறிஞர்லாம் வருவாங்க அதில். அப்போ அந்த 10 வகையான திட்டங்களை அவங்க போடுவாங்க, கொலை செய்கிறதுக்கு 10 வகையான திட்டங்களை போடுவாங்க, கடைசியில் வெட்டி அடிவாங்க. இது அந்த நாவல். அப்புறம் போலீஸ் பிடிக்கும், அப்படிலாம் போகும். கொலை செய்கின்ற ஒரு மட்டமான காரியத்திற்கு, தீங்கான காரியத்திற்கு 10 வகையான ஐடியாக்களை சொல்லுகிற இந்த நாவல் தான் பேவிசம் என்று சொல்கிறார்கள். இதோட வேறு எப்படி தெளிவாக அதை சொல்ல முடியும் என்று பாருங்கள். அதே மாதிரி கூப்பிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது சினிமாவில் கிளைமேக்ஸில் பார்த்தோம்னா வெவ்வேறு நிகழ்ச்சிகள் மாற்றி 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 காமிப்பாங்க. ஒரே காட்சிகள் 4 ஃப்ரேம் போகும். அதுக்கு வில்ல ஒடியாந்துக்கிட்டு இருப்பான், கதாநாயகி அவனை சேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான், கதாநாயகி தப்பிச்சு போய்கிட்டு இருப்பான், இங்கே ஆஸ்பத்திரியில் ஒரு கேரக்டர் படுத்து கிடக்கும், இப்படி மாற்றி மாற்றி காமிப்பான் இல்லையா? இது கூப்பிசம், பன்மியம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அந்த கூப்பிசத்தை பற்றி அழகாக சொல்கிறாங்க. இதில் என்ன எனக்கு தோணின ஒரு பிரச்சனைனா, இதுவரைக்கும் அவங்க சொன்னது பூரா கலை இலக்கிய படைப்புகளுக்கான கோட்பாடு. அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறது பாசிசம், நாசிசம், அமைச்சர் பெருமகன் சொல்லி சென்றாரே செக்குலரிசம், இந்த 3 பற்றி அவங்க பேசுகிறாங்க. பாசிசத்தை ஒழிக்கணும் அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு, அதுவும் சரிதான். அது ஏன் நான் சரியென்று ஒத்துக்கொள்கிறோம் என்றால், ஒரு இலக்கிய கோட்பாடை நம்ம ஒழிக்க சொல்ல மாட்டோம், ஒரு இலக்கிய கோட்பாடை நாம் ஒழிக்க சொல்ல மாட்டோம். அது ஒரு அரசியல் கோட்பாடு, அரசியல் செயல்முறைகளுக்கான கோட்பாடு. ஆகவே இதில் பொருந்தாத பகுதியாக நான் பார்ப்பது நாசிசம், பாசிசம், செக்குலரிசம்னு 3 சொல்கிறாங்க. அது இலக்கிய படைப்புகளுக்கு முழுவதுமாக தொடர்பு இல்லாத ஒரு இயங்கல். அதையும் கடைசியில் சேர்த்துருக்குறாங்க. இப்போ பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. யாருன்னு உங்களுக்கே தெரியும். பிரிம்பிள் நமது அரசியல் முகப்பு சாசனத்திலே உள்ள சோசலிசம், செக்குலரிசம் அப்படிங்கிற 2 வார்த்தையும் எடுக்க சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. அது இருக்கக்கூடாதான். நண்பர்களே, 1949 நவம்பர் 26 நமது இந்திய அரசியல் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அதிலே சோசலிசம், செக்குலரிசம் 2ம் இல்லை, அந்த பிரிம்பிளில் இல்லை. அதில் முழுமையாக காரணமாக சாசனத்தை, முகப்பு சாசனத்தை அமைக்க இருந்தவர் நேரு, அவர் பொறுப்புடைய இருந்தது. அந்த 2 வார்த்தைகளும் அப்போது இல்லை. ஏதோ ஒரு புரட்சியாக அவரது மகள் காலத்தில், நேருவினுடைய மகள் திருமகள் இந்திரா காந்தி அவருடைய காலத்தில் 76 அந்த செக்குலரிசம், சோசலிசம் என்று சேர்க்கப்பட்டது. இப்பொழுது அதை திரும்ப எடுங்கள், ஆரம்பத்தில் இல்லை அல்லவா, இப்போது எடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது வேறு. ஆனால் உண்மையிலேயே செக்குலரிசம் என்கிற வார்த்தை இருக்குதோ இல்லையோ, 24 ஆர்டிக்கிள்களில் 24 பிரிவுகளில் உள்ள செக்குலரிசம் இருக்குது. அவங்க உள்ளேலாம் படிக்கிறது இல்லை, பிரிமுள்ள எடுத்துகிட்டா என்னமோ செக்குலரிசத்தை அவங்க எடுத்துடலாம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆர்டிக்கிள் 15 முழுக்க செக்குலரிசத்துக்கு எழுதப்பட்டது. இப்படி நாம் பேச வைப்பது அது அரசியல் கோட்பாடு என்பதால் தான். நாசிசம், பாசிசம், செக்குலரிசம் என்பதுலாம் அரசியல் கோட்பாடு. நல்ல வேளை பொருளாதார கோட்பாடுகள் எழுதலை, கேபிட்டலிசம், லேபரிசம்லாம் எழுதலை. இலக்கிய கோட்பாடாக நேச்சுரலிசத்தை விட்டுருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து போனால் ஒரு 23 விஷயங்களை பற்றி இவர்கள் பேசியிருக்கிறார்கள். சாதாரண காரியம் அல்ல. ஒரு விஷயத்தை நான் 3 தடவை வருடக்கணக்கிலே படித்தேன் என்று சொன்னேன், பாலா கொடுத்த சரிய விஷயத்தை. இவர்கள் 23 விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள், வெற்றியடைந்திருக்கிறார்கள். அதுதான் முக்கியம், வெற்றியடைந்திருக்கிறார்கள். இந்த பேட்டன் எப்படி கதை சொல்வது போல், ஒரு இலக்கிய நிகழ்ச்சியில் சந்தித்தது போல், ஒரு குமுதம் கச்சடா பேப்பரில் படித்தது போல், ஒரு பத்திரிகை செய்தியை சொல்வது போல் பெரிய பெரிய விஷயங்களை தெளிவாக சொன்ன இந்த பேட்டன் இருக்குல்லையே, அந்த மொழி அவ்வளவு சீக்கிரமாக யாருக்கும் கைவராது. அவருடைய மனோபாவம் அவ்வளவு எளிமையாகவும் வெளியாகவும் அன்பாகவும் இருப்பதால் தனக்கு எதிரே இருக்கிற வாசகன் இப்படித்தான் படிப்பான் என்கிற அடிப்படையிலே அதை சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த இசைகளை பற்றி உங்களுக்கு இதில் ஏதேனும் புரியாமல் இருந்தால் அது என்னுடைய தவறு. புரிந்து வெற்றியடைந்திருந்தால் அது நீலாவின் வெற்றி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம்.